friends, welcome back to our channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா பாப்பாவை குளிக்க வைக்கிற வீடியோ தான் பார்க்க போறோம். சோ இது நான் ரொம்ப நாளா அப்லோட் பண்ணனும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் கிடைக்கல, ஆளும் கிடைக்கல. சோ இன்னைக்கு வீட்ல பாப்பா வீட்ல இருக்கிறதுனால அவளை வந்து வீடியோ எடுக்க சொல்லிருக்கேன். ஓகே, இன்னைக்கு நம்ம பாப்பா குளிக்கிறத பார்க்கலாம். பாப்பா ஹாய் சொல்லு. ஹாய் ஆண்டி, அங்கிள், அண்ணா, அக்கா. ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போலாம். பா. தண்ணி வந்து நான் ஆல்ரெடி வெளாவே எடுத்துட்டேன். அவங்களோட இந்த முட்டி பொறுக்கிற சூடு இப்படி வச்சு பார்த்துட்டு தண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, குளிக்க வைக்கலாம். நான் ஏற்கனவே ஆயில் மசாஜுக்கு சொன்ன மாதிரி தான் கீழே கால்லேருந்து தண்ணி ஊற்றுங்க குழந்தைக்கு. ஏன்னா எடுத்தோடனே மேலே ஊற்றுனீங்கன்னா அவங்க ரொம்ப பயந்து போயிடுவாங்க. ஸோ கால்லேருந்து தண்ணி ஊற்றிட்டு வந்து அப்புறம் உடம்பெல்லாம் ஃபுல்லாக தண்ணி நினச்சி கொடுத்துருங்க. அதுக்கப்புறமேட்டா வந்து சோப்பு போடுங்க. சோப்பு வந்து கையில் நல்லா குழச்சி போடுங்க. டைரெக்டாக பாப்பாவோட ஸ்கின்ல கொண்டு போய் வச்சு தேய்க்காதீங்க. மெயினாக எதுக்கு இந்த வீடியோ நான் இப்போ எடுத்து போட்டிருக்கேன்னா, வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்க்கு ஆள் இருக்காது. ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிடுவாங்க. வீட்டில் வந்து லேடிஸ் வந்து தனியாக குழந்தைங்கள வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து கன்சீவாக இருக்கவங்க, குழந்தை புதுசாக பிறந்தவங்க எல்லாருமே வந்து பயப்படுவாங்க. குழந்தை எப்படி குளிக்க வைக்கிறது, நம்ம தனியாக சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை அப்படி சொல்லி ரொம்ப பயந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை வந்து மேக் பண்ணியிருக்கேன். பாப்பாவை குளிக்க வைக்கிறதுலாம் வந்து ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயமே இல்லை. ஒரு அம்மாவால் தான் தன் குழந்தைய வந்து ரொம்ப பாதுகாப்பாகவும்
ரொம்ப மென்மையாகவும் ஹேண்டில் பண்ணி குளிக்க வைக்க முடியும் மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது. ஸோ நீங்கள் பயப்படாதீங்க, தைரியமாக உங்களால் முடியும்னு நினச்சி நீங்கள் செய்யுங்க. பாப்பாவை குளிக்க வைக்கிறது எப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே போட்டிருக்கேன். கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கிடச்சிரும், குழந்தை எப்படி குளிக்க வைக்கணும் அப்படி சொல்லிட்டு. அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாப்பா பிறந்து ஒரு 15லேருந்து 20 டேஸ்க்குள்ளே வரைக்கும் என்னால் குளிக்க வைக்க முடியல, உட்கார முடியல அப்படிங்கிறதுனால. ஸோ அப்போ மட்டும் ஒரு ஆயா வந்து குளிக்க வச்சுட்டு போனாங்க பாப்பாவை. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ரெக்கவர் ஆனதுலேருந்து சரி நானே பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நானே தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஏற்கனவே என்னோடய 2 பசங்களுக்குமே நானே தான் பண்ணியிருக்கேன் குளிக்க வைக்கிறதுக்கு. அதனால் எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருந்தங்காட்டி நான் அதை பண்ணிட்டேன். சரி அது வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். பாப்பாக்கு தலைக்கு வந்து எப்படி ஊற்றுறதுன்னு சொல்லி ரொம்ப யோசிப்பீங்க. ஸோ நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கையில் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. கழுத்தை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க, லூஸ் விட்டுறக்கூடாது. கொஞ்சம் ரொம்ப பாப்பா ஆட்டிகிட்டே இருப்பாங்க, நம்ம கொஞ்சம் அசல்ட்டாக இருந்தோம்னா உரம் விழுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ கழுத்தை நல்லா பிடிச்சிட்டு தலையில் வந்து ஒரு கையில் ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் தண்ணி எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் ஒன்ஸ் வந்து ஷாம்பு போட்டுக்கோங்க. ஏன்னா தலையில் வந்து அந்த கசடு அப்படி சொல்லுவாங்களே அதெல்லாம் இருக்கும். ஸோ நம்ம 2 டைம் வந்து ஷாம்பு போட்டு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவோட தலையில் வந்து நம்ம தண்ணி வச்சு முடிஞ்ச வரைக்கும் கையால் க்ளீன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து கப்பில் தண்ணி ஒரு பாதி கப் எடுத்துக்கோங்க, ஃபுல்லாக எடுக்காதீங்க. பாதி கப் தண்ணி மாதிரி எடுத்து நம்ம வந்து அவங்க தலையில் வந்து ஊற்றணும். அதை ஊற்றும் போது மீதி இருக்க மொத்த ஷாம்பு எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும். அந்த மாதிரி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா பாப்பா தலை இப்படி நம்பி ஆட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த டைமில் வந்து அவங்க ஃபேஸில், மூக்கில், வாய்க்குள்ள தண்ணி போயிடும். அதனால் தண்ணி ஊற்றும் போது ஒரே சீராக கொஞ்சம் கவனமாக பார்த்து நல்லா இறுக்கமாக பிடிச்சி ஊற்றணும். அப்படி ஊற்றுனீங்கன்னா வந்து பாப்பாவுக்கு சளியும் பிடிக்காது. அவங்க வந்து நெக்ஸ்ட் டைம் தலை குளிக்கிறதுக்கு பயப்படவும் மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. டைம் ரொம்ப ஆகிட்டே இருக்கே சொல்லிட்டு நான் எழுப்பி கொண்டு வந்து சரி குளிக்க வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன். அந்த தூக்க கலக்கத்தில் இருக்கிறதுனால அவங்க உடம்புக்கு தானே குளிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஜாலியாக இருந்தாங்க. அப்புறம் தலைக்கு ஊற்றுறன்னு உடனே வந்து அவங்களுக்கு டென்ஷன் ஆகி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நம்ம குழந்தைங்க வந்து எப்போவுமே அழுவ நம்ம அவங்கள அழவச்சு நம்ம குளிக்க வைக்கக்கூடாது. இடையில அவங்கள கொஞ்சம் சமாதானப்படுத்தி அவங்க அழுகையை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிக்க வச்சோன்னா நெக்ஸ்ட் டைம் குளிக்கிறதுக்கு அவங்க வந்து அழுது இது பண்ண மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க, ஒரு ஹாப்பியாக இருப்பாங்க குளிக்கும் போது. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா. அதே மாதிரி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா குளிச்சதுக்கப்புறம் அவங்களோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.